ஆக்சலரேட்டர் நம்ம வாழ்க்கையில நம்ம போக நினைக்கிற இடத்துக்கு எப்படி வேகமா போறது, அதுக்கு ஒரு வெஹிக்கிள் இருந்தா எப்படி இருக்கும், எப்போ எங்க எப்படி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத டக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டு உரிய நேரத்தில் நம்ம அதை செஞ்சா எப்படி இருக்கும். நாம போற வேகத்தை விட கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டு அதே சமயத்தில் சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாம நம்ம அந்த பயணத்தில் பயணிச்சா எப்படி இருக்கும். இதெல்லாம் நடந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு என்ன கிடைக்கும்னா ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் நம்ம வாழ்க்கையில சீக்கிரம் கிடைக்கும். ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸை எப்படி சீக்கிரம் அடையிறது, அதுவும் ஒரு ஆக்சலரேட்டர் மூலமாக அதை எப்படி சென்றடைவது, இதைத்தான் நான் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு 4 மணிக்கு உங்க கூட பேச போறேன். ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அன்னைக்கு பேசுவோம். கடந்த 5 ஆண்டுகள்ல ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் எண்ணிக்கை அளவில் நேரடி பங்கு முதலீட்டுக்கு வந்த மாதிரி நம்முடைய வரலாற்றில் வந்ததில்லை. வந்து இங்க என்ன அதிகம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா நிக்குது. அது என்ன தெரியுமா? டவுன்வர்ட் ஆவரேஜிங். அதுவும் பிளைண்ட் டவுன்வர்ட் ஆவரேஜிங். ஒரு ஸ்டாக்கை முதல்ல ஒரு விலையில வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்கன்றத முதல்ல புரிஞ்சுக்குவோம். யாரோ அதை பத்தி நிறைய பேசுறாரு, முதல்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது, அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் வளருது, அப்புறம் அதை பத்தி நம்ம தகவல்கள்லாம் திரட்டுறோம். இப்படி சில காலம் போகுது. இதை பத்தி தொடர்ந்து அந்த நபர் பேசிக்கிட்டே இருக்காரு, வீடியோல நிறைய போடுறாரு அதே நிறுவனத்தை பத்தி. நமக்கும் அது ஸ்லோவா ஒரு ஃபெமிலியர் ஆயிடுது. இந்த பரிச்சயம் வளரும் போது நம்ம என்ன பண்றோம், இந்த கம்பெனி நம்ம வச்சுக்கலாமே, இதுல ஒன்றும் ரிஸ்க் இல்லையே அப்படின்னு அந்த பரிச்சயம் நமக்கு ஒரு தகவலை சொல்லுது. ஃபெமிலியாரிட்டி வித் கம்பெனியை நம்ம கான்ஃபிடன்ஸ்னு நினைச்சுக்கிறோம். லைஃப்ல நம்ம ஒரு நபரை மீட் பண்றோம், அடிக்கடி மீட் பண்றோம். அடிக்கடி மீட் பண்ணும்போது அவரை பார்த்து சிரிக்கிறோம், பேசுறோம், ஸ்மால் டாக் பண்றோம், பரிமாற்றங்கள் நடக்குது, டீ சாப்பிட்றோம், வேற ஒரு இடத்துக்கு போறோம், நிறைய பப்ளிக் ஈவெண்ட்ஸ்ல கலந்துக்கிறோம், நிறைய இடத்துல மீட் பண்றோம். அது பரிச்சயம், ஃபெமிலியாரிட்டி. ஆனா அது நட்பா, உறவா, இல்ல அவர் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுக்கு தகுதியானவரா அப்படின்ற ஒரு எவாலுவேஷனை பண்ணாமலே நமக்கு அவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆயிடுது. இது நம்ம லைஃப்ல நிறைய பேரோட நடக்கும். ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் பங்குகளோடு நடக்கும்போது எச்சரிக்கை, அபாய எச்சரிக்கை வந்துடும். எப்படி சைக்ளோனுக்கு அபாய எச்சரிக்கை வருதோ அது வரணும். ஆனா அது வர்றதில்லை. நம்ம ரொம்ப கூலா நம்ம இதை பத்தி பார்த்துட்டோம், இவ்வளவெல்லாம் கேட்டுட்டோம், இத்தனை வீடியோ பார்த்துட்டோம், இத்தனை தடவை இத்தனை பேர் சொல்லிட்டாங்க, சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும். பல தருணங்கள்ல இந்த முடிவுக்கு வர்றதுக்குள்ள அந்த பங்குனுடைய விலை ஒரு 10, 20, 30, 40 ஏறிடுது பர்சன்டேஜ்ல. நீங்க முதல்ல பார்த்த விலைக்கும் நீங்க இந்த ஒரு மனநிலைக்கு வரக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய விலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க போய் அந்த விலையில வாங்குறீங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு டைம் ஆகுது. பரிச்சயம், அதுக்கப்புறம் அதை பத்தி ஒரு நம்பிக்கை, அப்புறம் அது மீது ஒரு ஈர்ப்பு, அப்புறம் இது நம்ம கிட்ட இருந்தே ஆகணும்ன்ற ஒரு இடம், ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இடம், அங்க வர்றதுக்கு டைம் ஆயிடுது. இந்த டைம் ஆகிறதுக்குள்ள விலை ஏறிடுது. ஏறின விலையில நம்ம என்ன நினைக்கிறோம், பரவாயில்ல இவ்வளவுதான் பார்த்துட்டோமே, பார்த்துக்கலாம் அப்படின்னு டக்குன்னு பணத்தை போடுறோம். இந்த பணத்தை போடுறதுலயும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இருக்கிற எல்லா பணத்தையும் அந்த இடத்துல ஒரேடியா போட்டுருவாங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய மிஸ் பண்ணிட்டோம், இன்னும் தள்ளி போனால் இன்னும் அறவே மிஸ் பண்ணிடுவோம், இப்பயாவது நாம கோதாவில இறங்குவோம் அப்படின்னு குதிச்சிருவாங்க. இருக்கிற எல்லா காசையும் எடுத்துட்டு போய். இதுக்கு நம்ம ஒரு வார்த்தை சொல்லாடல் இருக்கு, ஆல் இன். இந்த ஆல் இன் ஹை ரேட்ல போயிடுவாங்க உள்ள. இது நிறைய ஸ்டாக்ல நடக்கக்கூடியது, நிறைய பேருக்கு நடக்கக்கூடியது. ஆக்சுவலா இந்த பரிந்துரை சார்ந்து பார்த்து நான் சொன்ன டிஸ்கிரைப் பண்ண ப்ராசஸ்ல பங்கு வாங்கக்கூடிய நபர்கள்ல எண்ணிக்கை அளவில் 5% கூட விலை குறைவா இருக்கும்போது வாங்க மாட்டாங்க. 95% விலை உச்சத்துல இருக்கும்போது தான் ஆல் இன் போய் வாங்குவாங்க. நம்ம பேட் லக்கு, அது அந்த இடத்துல இருந்து விலை இறங்க ஆரம்பிச்சிடும். விலை கொஞ்சம் இறங்கின உடனே இன்னும் கொஞ்சம் காசை எங்கேயாவது திரட்டி ஃப்ரெண்டு கிட்ட வாங்குவோம், ரிலேட்டிவ்ஸ்கிட்ட வாங்குவோம், பிஎல் வாங்குவோம், ஜுவல் லோன் வாங்குவோம், என்னெல்லாமோ பண்ணி ஒரு ஆவரேஜிங். அங்கேருந்து மறுபடியும் ஒரு 10% இறங்குது. இன்னும் எங்கேயாவது திரட்ட முடியுமான்னு பார்த்து இன்னும் டெஸ்பரேட் திங்ஸை பண்ணி இன்னும் கொஞ்சம் வாங்குவோம். இப்படி படிப்படியா அது இறங்க இறங்க கிட்டத்தட்ட நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடும். அதுக்குள்ள நம்ம நிறைய பணத்தை போட்டுட்டு இருப்போம்.
இதுலயே இந்த பணத்தை போடுறதுலயும் இந்த ஆவரேஜிங்லயும் முதல் 20-25% நம்ம அதிக பணத்தை போட்டிருப்போம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், கொஞ்சம் இறங்கணும் மறுபடியும் மேல போயிடும் அப்படின்னு நம்ம நம்புறோம். அப்படி நடக்கிறது இல்லை. இந்த பிளைண்ட் டவுன்வர்ட் ஆவரேஜிங்ன்றது நான் இப்ப சொன்ன விஷயம் தாங்க. நிறுவன மதிப்பு குறைவதற்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாங்குற நேரத்துல நடந்திருக்கு அப்படிங்கறத உணராம நம்ம வாங்கிடுறோம். அதான் நம்ம வாங்கின உடனே அந்த விஷயம் நடக்குது. நடந்த உடனே நம்ம திருத்திக்கிறது இல்லை. டக்குன்னு அதை பொசிஷனை கட் பண்ணி ரிஸ்கை மேனேஜ் பண்றதே கிடையாது. பிளைண்டா டவுன்வர்ட் ஆவரேஜிங் பண்ணி நம்ம ரிஸ்கை கூட்டிக்கணும். திடீர்னு பார்த்தா போர்ட்ஃபோலியோல இந்த ஒரு நிறுவன பங்கு ரொம்ப அதிகமா இருக்கு, இருக்க வேண்டியதை விட அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு 30%, 20%, 40%, 50% ஒரு பங்கு இருந்ததுனாக்கா இது உங்க லைஃப்ல நடந்திருக்கு, நீங்க சேஃபா அச்சீவ் பண்ணிக்கலாம். நல்ல கம்பெனி தானே சார். உதாரணத்துக்கு ஐடில ஒரு இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், குரூப்ல ஒரு டாடா, எஃப்எம்சிஜில ஒரு ஐடிசி, இதெல்லாம் நல்ல கம்பெனி தானே சார். இதுல டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணா என்ன தப்பு? பிளைண்டா அதிக விலையில இருந்து டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 20% போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க 100 ரூபாயில இருந்து ஆவரேஜ் பண்ணி 75 ரூபாய்க்குள்ள போட வேண்டிய காசெல்லாம் போட்டீங்க. அங்கேருந்து அந்த பங்கு 75ல இருந்து 60 ரூபாய்க்கு வருது, அப்புறம் 50 ரூபாய்க்கு வருது. உங்க ஆவரேஜ் 85 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ 35 ரூபா உங்க ஆவரேஜ்ல லாஸ் இருக்கு. அதுவும் உங்களுடைய மொத்த போர்ட்ஃபோலியோல காஸ்ட்ல 40% போட்டுட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நீங்க சம்பாதிக்க வேண்டிய பணத்தை ஒரு டிசிஷன்ல நீங்க இழந்துட்டீங்க. அது இல்ல பிரச்சனை டவுன்வர்ட் ஆவரேஜிங்ல. அதுக்கு அடுத்து ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த 50 ரூபாயில இருந்து மறுபடியும் 85 ரூபாய்க்கு போனோம்னா 70% அப்ரிசியேஷன் வரணும். இதுக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆக போகுது அப்படின்னு யோசிக்க நீங்க அந்த இடத்துல ரெடியாவே இல்லை. கம்பெனி நல்லா தானே இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் வந்துடும். ஓகே, கரெக்ட். அந்த என்னைக்காவது ஒரு நாளுங்கிறது எப்ப வரும் அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா அப்ப இந்த டவுன்வர்ட் ஆவரேஜிங் ஏன் ஒரு ஆபத்து, ஏன் அது ஒரு பேராபத்து, ஏன் அது ஒரு விபத்து அப்படின்றது தெளிவாயிடும். பல தருணங்கள்ல இது 5 வருஷம் ஆகும். ஒவ்வொரு மார்க்கெட் சைக்கிள்லையும் டாடா மோட்டார்ஸ் விழும்போது மறுபடியும் மீண்டு எழுவதற்கு 4-5 வருஷம் ஆயிருக்கு. இதுதான் வரலாறு. இன்ஃபோசிஸ்க்கு இதுக்கு முந்தைய காலகட்டங்களில் 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு உச்சத்தை பிடிக்கிறதுக்கு. சில நேரங்களில் 4 வருஷம் ஆச்சு, சில நேரங்களில் 5 வருஷம் ஆச்சு. இப்ப எவ்வளவு ஆக போகுது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம பணத்தை தப்பா அலோகேட் பண்ணிட்டோம். விட்டதை பிடிக்கிறதுக்கு நம்ம அடுத்த பல ஆண்டுகளை பயன்படுத்த போறோம். அந்த பல ஆண்டுகள்ல காம்பவுண்டிங் நம்ம லைஃப்ல நடக்கவே போறதில்ல. அதுதான் பிளைண்ட் டவுன்வர்ட் ஆவரேஜிங் நம்ம வாழ்க்கையில கொண்டு வர பேராபத்து. அதுதான் நம்ம லைஃப்ல நடந்திருக்கிற விபத்து. இந்த பேராபத்தை தவிர்க்கணும். தவிர்க்காம விபத்து நடந்துருச்சு டவுன்வர்ட் ஆவரேஜிங்ல. விபத்துல இருந்து எப்படி வெளியேறுவது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம அப்படியே இருந்தாக்கா தானா அந்த போர்ட்ஃபோலியோ ரிப்பேர் ஆயிடுமா? இது அடுத்த கேள்வி. நல்ல நிறுவனங்கள்ல கூட டவுன்வர்ட் ஆவரேஜிங் பிளைண்டா பண்ணா பெரு விபத்துக்கள் நடக்கும். அங்கேயும் கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை நம்ம ஒரு பிலாசபியாவே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு வந்தோம். 2016ல இருந்து 18 வரைக்கும் என்ன வேலையில வேணா வாங்கலாம், அது மறுபடியும் எழுந்து வந்துரும். இன்னைக்கு 8 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பிலாசபி தோத்துருச்சு. அந்த பிலாசபி என்ன சொல்லிதான் எந்த விலையில வாங்கினாலும் growth மறுபடியும் நியாயப்படுத்துறோம் நிறுவன மதிப்பெண்ணு. நான் சொல்றேன் டவுன்வர்ட் ஆவரேஜிங் பண்ணி கூட நியாயப்படுத்த முடியாத ஒரு இடத்துல இன்னைக்கு நம்ம இருக்கோம். இதுதான் நிதர்சனம். இதைத்தான் நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும். நாம என்ன விலைக்கு வாங்குறோம் அப்படிங்கிறது தான் ஒரு நிறுவனத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய முதலீட்டு அனுபவம். நல்ல நிறுவனத்துல கூட நாம தப்பான விலையில வாங்கிட்டு லாஸ் பண்ண முடியும். ஆனா அது சரியான விலையில வாங்கி வேற ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ண முடியும். தவறு ரொம்ப ஆவரேஜ் பண்ணி நம்ம பெருசுபடுத்திட்டோம்னா அதை ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு மேல இன்னும் பணத்தை போடணும், அது பெரிய ரிஸ்க். அப்ப வேற ஒரு இடத்துலதான் போய் நம்ம அந்த பணத்தை மறுபடியும் எடுக்கணும். வேற வழியே கிடையாது. சில பேர் இந்த போட்ட காசு அப்படியே இருக்கட்டும், அது வரபடி வரட்டும், எவ்வளவு நாள் வேணா ஆகட்டும்னு வைராக்கியமா இருப்பாங்க, பிடிவாதமா இருப்பாங்க. அவங்களுக்கு லக்கு இருந்தாக்கா இந்த பணம் சீக்கிரம் வரும். அந்த இடத்துல நம்ம லக்கை மட்டும் தான் நம்ப முடியும். ஸோ டவுன்வர்ட் ஆவரேஜிங் நம்மள நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல்ஸை நம்பி
வருங்கால வளர்ச்சியை நம்பி வருங்கால நிறுவன மதிப்பு எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய வளர்ச்சியை பெற முடியும்ன்றதை நம்பி செய்யக்கூடிய முதலீட்டுல இருந்து ரொம்ப தூரம் கொண்டு போயிடுது. அங்கேயும் திருப்பி இங்க வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும். ஸோ பிளைண்ட் டவுன்வர்ட் ஆவரேஜிங்ல பிக்கெஸ்ட் லாஸ் பணம் இல்லைங்க, டைம். அந்த நேரம் இழப்பு நம்ம லைஃப்ல ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு இருக்கு பாருங்க, ரொம்ப பெரிய பாதிப்பு. உளவியல் ரீதியாக, ஃபைனான்சியலாக, நாம உருவாக்கக்கூடிய வெல்த் கிரியேஷன்ல காம்பவுண்டிங் நம்ம வாழ்க்கையில சரியா பார்ட்டிசிபேட் பண்ணாத அந்த ஒரு சூழல் உருவாக கூடிய ஒரு காரணத்தினால இப்படி பல வகைகள்ல நமக்கு பாதிப்புகள் வரும். சோ இது ஏதோ ஒரு பங்குல நம்ம எடுத்த முடிவு, ஒரு மிஸ்டேக்கு அப்படி இல்லை. இது ஒரு வழிமுறை சார்ந்த ஒரு விபத்து. அந்த வழிமுறையை திருத்தலைன்னா அந்த விபத்துல இருந்து மீள முடியாது. அந்த வழிமுறை சார்ந்து நடந்த தவறை திருத்தலைன்னா அந்த பணத்தை மறுபடியும் நம்ம ரிகவர் பண்ண முடியாது. இன்னொன்னு, மறுபடியும் அதை ரிப்பீட் ஆகாம பார்த்துக்க முடியாது. திரும்ப திரும்ப அதே பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு இதுவும் பல பேர் லைஃப்ல நடந்திருக்கு. 4-5 பங்குல இதை பண்ணிட்டாங்க. அப்படி நடந்தா வெளியேறித்தான் ஆகணும். ஃப்ரெஷ்ஷா ஆட்டத்தை வேற ஒரு இடத்துல ஆரம்பிச்சு வேற ஒரு காம்பவுண்டிங் ஜேர்னியை உருவாக்கணும். இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளைண்ட் டவுன்வர்ட் ஆவரேஜிங்னால நடந்தது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை. அதுக்கப்புறம் டைமை எப்படி ரீகெயின் பண்றதுன்றதுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி இல்லை. தப்பு நடந்தோம், நம்ம அதை உணர்ந்தும் அதை உடனே திருத்திக்காதனால அந்த தப்பு பெருசாயிடுது. ஸோ ஒரு நல்ல முடிவு வளர்றதுக்கு பதிலா ஒரு கெட்ட முடிவை வளர்த்திடுறோம். ஸோ தப்பு வளருது நம்ம லைஃப்ல. தப்பு வளர்ந்தா நாம வளர முடியாது. அதனாலதான் பிளைண்ட் டவுன்வர்ட் ஆவரேஜிங் நம்ம லைஃப்ல வரக்கூடாது அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் பிளைண்ட் டவுன்வர்ட் ஆவரேஜிங்க பண்ணவே கூடாதுன்றதுக்கான காரணங்களை நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த காரணங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டியவை. நேரடி பங்கு முதலீடு பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் யாருக்கும் நம்ம சொல்ற கருத்து இல்லை. பட் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது டெஃபினட்டா நம்ம உறுதியா சொல்லக்கூடிய கருத்து. இதெல்லாம் நடந்தா லைஃப்ல டெஃபினட்டா இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய செய்யணுங்கிறது ரெண்டாவது விஷயம். எந்த முதலீட்டாளனுக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் உண்டு. எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு செகண்ட் சான்ஸ் உண்டு. அந்த செகண்ட் சான்ஸை முதலீட்டாளன் தான் போய் பற்றி கொள்ள வேண்டும். அது தானா உட்காராது. ஏன்னா நாம போய் ஒரு தப்பான இடத்துல உட்காந்துட்டோம். அந்த இடத்துல இருந்து நாம தான் வெளியே வரணும். எனக்கு சினிமால மணிவண்ணனும் சத்யராஜும் இந்த ஆப்பை பத்தி சொன்ன ஒரு விஷயம் தான் இந்த பாயிண்ட்ல நினைவுக்கு வருது. மறுபடியும் அந்த சீனை போய் பாருங்க. இந்த டவுன்வர்ட் ஆவரேஜிங்கோட அதை கனெக்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வரணும். வெளியே ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போகணும். நேரத்தை அதிகமா இழக்கக்கூடாது. இழந்த நேரத்தை மீட்டு மறுபடியும் நம்ம லைஃப்ல அதை கொண்டு வரணும். அதுக்கு இன்னும் நிறைய செய்யணும். தப்பை திருத்திக்கிட்டாதான் ஒரு நல்ல பாதை கிடைக்கும். அந்த நல்ல பாதையை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.